ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கணும் ஒரு பருமாட்டை பார்க்கணும். பருமாடு நல்லா கறக்குன்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பால் தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நினச்சோம்னா என்ன செய்யணும்னா, ஒரு அரை கிலோ கடலை புண்ணாக்கு, 1 கிலோ தவிடு ஒரு தேரத்துக்கு. அப்போ ஒரு தாரம் மட்டும் கடலை புண்ணாக்கு வைக்கணும், 2 தாரம் வெறுந்தவிடு வச்சு தண்ணி வைக்கணும். ஆக மொத்தம் 3 கிலோ தவிடு, அரை கிலோ கடலை புண்ணாக்கு வச்சு நம்ம தண்ணி வச்சோம்னா ஒரு 5 லிட்டர் கறக்க வேண்டிய மாடு ஒரு 8 லிட்டர் கறக்கும். நம்ம தரத்தை உயர்த்ததுக்கு என்னன்னா, இப்படி தண்ணி வைக்கும்போது ஒரு நல்ல பருமாடுங்கும்போது ஒரு 20 லிட்டர் தண்ணி வைக்கணும். ஒரு தேரத்துக்கு 20 லிட்டர், 20 60 லிட்டர் தண்ணி வைக்கணும். ஒரு 60 லிட்டர் தண்ணி வச்சோம்னா தான் அந்த மாடு பால் தரம் அதிகம் கறக்கும். நம்ம தண்ணி எவ்வளோக்கு பால் மாட்டுக்கு ஈன மாட்டுக்கு 3 தாரம் தண்ணி கொடுக்குமோ அந்த மாடு 5 லிட்டர் கறந்தாலும் கூட 2 லிட்டர் கறக்கும். இது இந்த தண்ணி வைக்க பக்குவம் என்னன்னா, 3 தாரம் தண்ணி கொடுக்கணும். மாட்டுக்கு 3 தாரம் தண்ணி வச்சோம்னா தான் அந்த மாட்டோட ஒரு பால் சுரப்பி அதிகம். நல்லா கறக்கும்னா ஒரு 3 தாரம் நம்ம தண்ணி வைக்கணும். தண்ணி வைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி அரை கிலோ புண்ணாக்கு, 3 கிலோ தவிடு, ஒரு தாரத்துக்கு அரை கிலோ புண்ணாக்கும் 1 கிலோ தவிடும் போடணும். 2 தாரம் நம்ம தண்ணி வெறுந்தண்ணி தவிடு ஒரு கிலோ தவிடை போட்டு வச்சோம்னா அந்த 5 லிட்டர் கறக்க வேண்டிய மாடு ஒரு 8 லிட்டர் கறக்கும். இது அந்த பால் மாட்டு தரத்தை உயர்த்ததுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாட்டுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். மாடு காரம் கட்டு போகாது. மாடு கறவைத்தரம் அதிகம் இருக்கும். மாடும் அந்த அவ்வளோ தூரம் கறவைத்தரம் வந்தாலும் நோஞ்ச மாதிரி இராது, நல்ல தரமாக இருக்கும். இது ஒரு நல்ல மாடு, ஒரு 8 லிட்டர் கறக்க வேண்டிய மாடு, தரமான மாடு.